Hello students, welcome to Navy Max. இன்னைக்கு வந்து நம்ம 10th Maxல chapter 1 அதாவது Relations and Functions chapterல relationsனா என்னன்னு பார்க்கலாம். Let A and B be any two non-empty sets. A relation R from A to B is a subset of A cross B satisfying some specified conditions. அதாவது A and B னு ரெண்டு non-empty sets இருக்கு. A relation R from A to B வந்து எப்படி சொல்லலாம்னா subset of A cross B satisfying some specified conditions. If X is an element of A set is related to Y is an element of B set through R, then we write it as X is related to Y. X is related to Y if and only if X comma Y belongs to relation R. அதாவது suppose X is an element of A set is related to Y is an element of B set through R னா அது நம்ம எப்படி எழுதலாம்னா X is related to Y. X is related to Y வந்து எப்போனா X comma Y belongs to R. அதாவது X comma Y ordered pair வந்து relation Rல வந்து belong ஆயிருந்தாதான் X is related to Y அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்து the domain of the relation R equal to X belongs to A set where X is related to Y for some Y belongs to B set. அதாவது relation R ஓட domain என்னன்னா A setல இருக்க elements அதுதான் X belongs to A அப்படின்னு சொல்லியிருக்கோம். where X is related to Y for some Y belongs to B. அதாவது இந்த ரிலேஷனில் யூஸ் பண்ணியிருக்க A set elements தான் domain of the relation R. The codomain of the relation R is B set. அதாவது A set and B setன்னு ரெண்டு செட் இருக்கு. இப்போ domain of the relation வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா இப்போ ரிலேஷனில் யூஸ் பண்ணியிருக்க A set elements தான் domain of the relation. கோடொமைன் ஆஃப் த ரிலேஷன் ஆர் இஸ் பி செட். அதாவது பி செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் நம்ம கோடொமைன் ஆஃப் த ரிலேஷன் ஆர்ன்னு சொல்லலாம். அது வந்து மேப் ஆயிருக்கோ இல்லையோ ஆனால் பி செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸும் கோடொமைன் ஆஃப் த ரிலேஷன். ஏ செட்டில் இருக்க எலமெண்ட்ஸ் மேப் ஆயிருக்க எலமெண்ட்ஸ் மட்டும்தான் டொமைன் ஆஃப் த ரிலேஷன். த ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் ஆர் ஈக்குவல் டு ஒய் பிலாங்ஸ் டு பி செட் வேர் எக்ஸ் இஸ் ரிலேட்டட் டு ஒய் ஃபார் சம் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ செட். அதாவது பி செட்டில் மேப் ஆயிருக்க எலமெண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். We note that domain of R is a subset of A, codomain of R equal to B and range of R is a subset of B. அதாவது domain of the relation என்னன்னா ஒரு subset of A set அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி codomain of R is equal to B set. அதே மாதிரி range of R வந்து subset of B set. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது A set and B set இருக்கு. A set ஓட எலமெண்ட்ஸ் என்ன 1 2 3 4 5. B set ஓட எலமெண்ட்ஸ் என்ன மதி அருள் ஜான். A relation R between the above sets A and B can be represented by an arrow diagram. அதாவது ரிலேஷன் R between A set and B set ஒரு arrow diagram மூலமாக நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ இந்த arrow diagram பாருங்க A set elements அதே மாதிரி B set elements. இப்போ ரிலேஷன் R வந்து நம்ம மேப் பண்ணியிருக்கோம். இப்போ இதுலேருந்து நம்ம டொமைன் ஆஃப் R வந்து என்ன சொல்லலாம். இப்போ இந்த A செட்டில் ரிலேஷனில் யூஸ் பண்ணியிருக்க எலமெண்ட்ஸ் அதாவது மேப் ஆயிருக்க எலமெண்ட்ஸ் என்ன 1 2 3 4. ஏன்னா 1 இஸ் மேப் டு மதி 2 வந்து மேப் டு அருள் அதே மாதிரி 3 வந்து மேப் டு ஜான் 4 வந்து மேப் டு மதி. அப்போ ஏ செட்டில் மேப் ஆயிருக்க எலமெண்ட்ஸ் என்ன 1 2 3 4. அப்போ டொமைன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு 1 2 3 4. இப்போ ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் ஆர் வந்து என்ன பி செட்டில் மேப்ட் ஆயிருக்க எலமெண்ட்ஸ் பி செட்டில் மேப்ட் ஆயிருக்க எலமெண்ட்ஸ் என்ன மதி அருள் அண்ட் ஜான். அப்போ ரேஞ்ச் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு மதி அருள் ஜான். கோடொமைன் ஆஃப் ஆர்னா பி செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் பி செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸ் என்ன மதி அருள் ஜான். அப்போ கோடொமைன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு மதி அருள் ஜான். இப்போ சப்போஸ் பி செட்டில் மதி அருள் ஜானில் ஜான் வந்து மேப் ஆகல வெறும் மதி அண்ட் அருள் மட்டும் தான் மேப் ஆயிருந்தாங்கன்னா அப்போ ரேஞ்ச் ஆஃப் ஆர் வந்து என்ன வரும் மதி அண்ட் அருள். இப்போ ஜானும் மேப் ஆயிருக்கனால மதி அருள் ஜான் மூணுமே வந்து ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் ஆர். டொமைன் ஆஃப் ஆர் இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ. இப்போ பார்த்தீங்கன்னா டொமைன் ஆஃப் த ரிலேஷன் வந்து ஒரு ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ செட். ஏன்னா டொமைன் ஆஃப் த ரிலேஷன் என்ன 1 2 3 4 1 2 3 4 இஸ் அ சப்செட் ஆஃப் 1 2 3 4 5. ஏன்னா 1 2 3 4 5ல 1 2 3 4 இருக்கு. அப்போ டொமைன் ஆஃப் ஆர் இஸ் அ ப்ராப்பர் சப்செட் ஆஃப் ஏ செட். A relation may be represented algebraically either by the roster method or by the set builder method. ஒரு ரிலேஷனை வந்து அல்ஜிப்ரேக்லி எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலான்னா எய்தர் பை த ரோஸ்டர் மெத்தட் இல்லைனா செட் பில்டர் மெத்தட் மூலமாக ரெப்ரசென்ட் பண்ணலாம். An arrow diagram is a visual representation of a relation. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள் PQன்னு ரெண்டு செட் இருக்குது ஒரு ரிலேஷன் R இருக்குது. இப்போ நம்ம மேப் பண்ணியிருக்கோம். இது வந்து arrow diagram அதாவது visual representation of a relation. இப்போ இந்த ரிலேஷனோட செட் பில்டர் ஃபார்ம் எப்படி இதெல்லாம் செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் ரிலேஷன் R ஃபர்ஸ்ட் வந்து செட் ஆஃப் ஆர்டர் பேர் ஃபார்மேட் வேர் இப்போ கண்டிஷன் என்னன்னு பார்க்கணும். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 5 6 7 8 அப்படி இருக்குது. Y வந்து என்ன 3 4 5. இப்போ Y வந்து நம்ம எப்படி எழுதலாம் x minus 2. ஏன்னா y equal to 3 x வந்து என்ன 5. அப்போது 5 minus 2 என்ன 3. அதனால தான் y equal to x minus 2 அப்படி நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். ஏன்னா அடுத்த எலமெண்ட்ஸ்க்கும் பாருங்கள் 6 minus 2 என்ன 4
7 minus 2 என்ன 5. அப்போ y equal to x minus 2 தான் கண்டிஷன். ஸோ செட் பில்டர் ஃபார்ம் ஆஃப் ரிலேஷன் ஆர் என்ன x, y where y equal to x minus 2. x வந்து belongs to p set and y belongs to q set. ராஸ்டர் ஃபார்ம் ஆஃப் ஆர்னா அந்த செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ்லாம் நீங்கள் அப்படியே எழுதணும். செட் ஆஃப் ஆர்டர் பேர்ஸ் என்ன 5, 3, 6, 4, 7, 5. இப்போ டொமைன் ஆஃப் த ரிலேஷன் ஆர் வந்து என்ன பி செட்டில் மேப் ஆயிருக்க எலிமெண்ட்ஸ். பி செட்டில் மேப் ஆயிருக்க எலிமெண்ட்ஸ் என்ன 5, 6, 7. ஸோ டொமைன் ஆஃப் த ரிலேஷன் ஈக்குவல் டு 5, 6, 7. ரேஞ்ச் ஆஃப் த ரிலேஷன் என்ன கியூ செட்டில் மேப் ஆயிருக்க எலிமெண்ட்ஸ். கியூ செட்டில் மேப் ஆயிருக்க எலிமெண்ட்ஸ் என்ன 3, 4, 5. அப்போ range of R equal to 3, 4, 5. If n of A equal to P, n of B equal to Q, then the total number of relations that exist from A to B is 2 power PQ. அதாவது number of elements in A set வந்து P அப்படின்னு இருந்துச்சுன்னா அதே மாதிரி number of elements in B set வந்து Qனா அப்போ இந்த ரெண்டு செட்டுக்கும் நடுவில் எத்தனை ரிலேஷன்ஸ் வந்து எக்ஸிஸ்ட் ஆகும் நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 2 power PQ. ஸோ தான் வந்து ஃபார்முலா. A relation which contains no element is called a null relation. அதாவது ஒரு ரிலேஷனில் எலமெண்ட்டே இல்லைன்னா அதை நம்ம null relation அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கான்செப்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சம்ஸ் போடும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் நிவி மேக்ஸ் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.